மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 32வது ஆண்டு துவக்க விழா. கோவை மதிமுக மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 32வது ஆண்டு விழா சித்தாபுதூர் பகுதியில் உள்ள கோவை மாவட்ட கழக அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராசு தலைமையில் கழக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனன் ராஜ் அவர்கள் கட்சி கொடியை ஏற்றி மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் மாவட்ட கழக அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செய்யப்பட்டது. இதில் உயர்நிலை குழு உறுப்பினர் ஆர் மோகன்குமார், அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் சேதுபதி, மாநில சட்டத்துறை செயலாளர் சூரி நந்தகோபால், மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள், பைனீர் பகுதி கழக செயலாளர் SV வெள்ளங்கிரி, மாமன்ற உறுப்பினர் அன்பு என்கின்ற தர்மராஜ், லூயிஸ், மாமன்ற உறுப்பினர் சித்ரா வெள்ளங்கிரி மற்றும் மறுமலர்ச்சி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் கணபதி மூக்காவின் அவைத் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் அர்ஜுன்ராஜ் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் புகழ், மக்கள் தலைவர் வைகோ, மக்கள் தலைவர் வைகோ, மக்கள் தலைவர் வைகோ, மறுமலர்ச்சி திமுக, மறுமலர்ச்சி திமுக, மறுமலர்ச்சி திமுக, மக்கள் தலைவர் வைகோ, மக்கள் தலைவர் வைகோ, மக்கள் தலைவர் வைகோ, மக்கள் தலைவர் வைகோ, வெல்லட்டும் 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 அதிமுக வெல்லட்டும், அதிமுக வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். இங்க பாருங்கண்ணா, கொடுத்துட்டு வரட்டும். ஓகே ஓகே நான் அப்படியே கொடுக்கல, நான் அப்படியே கொடுங்க. மறுமலர்ச்சி திமுகவுடைய ராமநாதபுரத்தில் இருக்கின்ற சுற்றுப்பயணத்தில் இருக்கிற அலுவலகத்தை மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியிடம் இப்பொழுது தாய் வழங்கப்படுகிறது. கையை பிடிச்சிக்கங்க, அவ்வளோதான்.